என்னம்மா, என்னாச்சு? என் வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்க. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நான் உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். கேட்கணும்னு பலமுறை யோசிச்சேன். உங்களுக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை? அது உங்க பையனையே கூப்பிட்டு கேளுங்க. ராபின், டேய் ராபின், டேய் வாடா. என்னடா உங்களுக்குள்ள பிரச்சனை? என்னன்னு அவகிட்டே கேளுங்க. இதையேதான் அவளும் சொல்றா, உன்கிட்ட கேட்க சொல்லி. இப்பவே அவளை அவ வீட்டுக்கு கொண்டு போய் விடணும்னு சொல்றா. அப்ப டாடி நீங்களே கொண்டு போய் விட்டுருங்க. டேய், நீ நினைக்கிற மாதிரி செய்யறதுக்கு தானா 4 பேர் முன்னாடி வச்சு தாலி கட்டி இவளை இங்க கூட்டிட்டு வந்த? இவளுக்கு தாலி கட்டினதோட சரி. டாடி, கல்யாணம் முடிஞ்சு எத்தனை மாசம் ஆயும் இவ ஒரு நாளாவது என் பொண்டாட்டியா என் கூட இருந்திருக்காளா? அதுக்கு காரணம் நீங்க தான். நானா? எனக்கு என்னடி குறை? எனக்கும் 2 அண்ணங்காரங்க இருக்காங்க. அவங்க யாரும் அவங்க பொண்டாட்டிங்க கிட்ட குடிக்க சொல்ல மாட்டாங்க. ஓஹோ, இதுதான் காரணமா? அதான் என்னடான்னு பார்த்தேன். அது எப்படி? நல்ல கல்ச்சுரல் ஆளுங்களோட பழக்கம் இருந்தா தானே. பட்டிக்காட்டுல வளர்ந்தா இப்படிதான் இருக்கும். நான் பட்டிக்காட்டுல பிறந்து வளர்ந்தவதான், ஒத்துக்கிறேன். ஆனா உங்களை விட நான் டீசெண்டா பழகி இருக்கேன். ஓஹோ, உன் பழக்க வழக்கமா நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். டாடி, இவளுக்கு அந்த சிங்கார மாதிரி ஆளுங்க தான் சரி. ராபின், டாடி, அவளுக்கு என்ன விட அந்த சிங்கார மேல தான் விருப்பம். என்ன முடிக்கிற? ஆமா, உங்களை விட அவன் எவ்வளவோ பரவாயில்ல. மத்தபடி உங்களை மாதிரி கண்ணுல பாக்குற பொம்பளைங்க பின்னாடில அவன் போக மாட்டான். நீ என்னமா சொல்ற? உங்க பையனுக்கு என் கூட சேர்ந்து வாழ்றதை விட அந்த ஜானகி அம்மா கூட இருக்கிறது தான் சந்தோஷம். என்ன பதிலே பேச மாட்டேங்கிறீங்க? நீங்களே கேட்டு பாருங்களேன். நேத்து நைட்டு உங்க பையன் யார் கூட இருந்தாருன்னு. டேய், அவ சொல்றது உண்மைதானா? டாடி, அது வந்து நேத்து நீ ஜானகி ரூமுக்கு போயிருந்தியா? ஜானகி, ஏய் ஜானகி, நேத்து ராத்திரி இவன் ஒரு ரூமுக்கு வந்திருந்தானா? என்னடி பேசாம இருக்க? ஒரு ரூமுக்கு வந்திருந்தானா இல்லையா? ஏண்டா திருட்டு ராஸ்கல்! என்ன இந்த ஐஸ்கிரீம் உனக்கு வேண்டாமா? தொண்டை கட்டிக்குமா? உட்காரு. இதுக்கு காசு எங்க இருந்து கிடைச்சது? இது எப்படி கிடைச்சது? உங்க அப்பா கொடுத்தாரா?
சரி. வா ஜார்ஜ். ஜார்ஜ், நீ சர்ச்சுக்கு போயிருந்தியா? இப்ப நேரா அங்க இருந்து வரேன். ஃபாதர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியா? எல்லாம் சொல்லிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லிருக்காரு. நாம 2 பேரும் சேர்ந்தே போலாம். லீனாவுக்காக பிரார்த்தனை பண்ணலாம். ஜார்ஜ், என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிளை வந்திருக்கு. தூரத்து சொந்தம், பேரு ஜேம்ஸ். நானே இதை முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன். அவங்க ஒருத்தர் விரும்புறாங்க. நிறைய தடவை நானும் பார்த்திருக்கேன். இந்த சொந்தம் என் பையனுக்கு நடந்த மாதிரி நடக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷம்? என்ன? ஓ, இப்ப புரியுது. மெர்லினுக்கு மெர்லினுக்கு நீங்க ஜேம்ஸ் தானே? ஆமா. என்ன அதுக்குள்ள என்ன மறந்துட்டீங்க போல இருக்கு. 3-4 வருஷம் ஆச்சு இல்லையா? நீங்க இங்க எப்படி? உங்க மாமா என்னோட தூரத்து சொந்தம். அப்புறம் மெர்லினோட. ஓ, இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஜேம்ஸ்ன்னு பேரை மட்டும் தான் சொல்லியிருந்தேன். மெர்லின், அந்த ஜேம்ஸ் நீங்க தானே எனக்கு தெரியாது. உள்ள வந்து உட்காருங்க. ஓ, ஜேம்ஸா? நீங்க 2 பேரும் ஏற்கனவே தெரிஞ்சவங்களா? நாங்க 2 பேரும் ஒன்னா படிச்சவங்க. ஓ, சரி. ஒன்னா படிச்சவங்க தானா? சரி, நான் போய் மெர்லின் அனுப்பி வைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. வா ஜேம்ஸ், உட்காரு.